ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். சாட்டர்டே வந்தாலே நம்மளுக்கு என்றைக்கும் ரெஸ்ட் இல்லை. காலையில் கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டோம் அப்படின்னாலே போதும். காலையில் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லஞ்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். விறுவிறுன்னு காலையில் 2 தோசையை சாப்பிட்டு நாள் வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தோசையெல்லாம் பாப்பாங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம லன்ச் செய்கிறதுக்காக எல்லா காயெல்லாம் நறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். எப்பவும் போல் இன்றைக்கி மெனு புளியான ரெசிபி. வாழைத்தண்டு எப்போயுமே இருக்கும். ஏன்னா வாழைத்தண்டு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தோடனே அந்த சனி ஞாயிறு 2 நாளுக்குள்ளே வைக்கலன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் அந்த சனிக்கிழமை வாழைத்தண்டு சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் புளியான வச்சுருவேன். இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த கிழங்கு பொரிச்சு கொடுத்துட்டோன்னா சரி. மேரேஜ் ஆனவுடனே பார்த்திங்கன்னா, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட இருப்போம். மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கஷ்டமும் தெரியாது. ஒரு வேளை கஷ்டப்பட்டால் கூட பண கஷ்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தையே இப்போ தான் அது அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். இந்த வார்த்தை கேள்விப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. டிப்ரெஷன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இது நேர்மையாக இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அதிகமாக டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோன்னு நான் நம்புகிறேன். 100% இது உண்மையாக என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேற்றே ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணி அவள் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சு. அவள் ரொம்ப நாளாக என்கிட்ட பேசுகிறதும் இல்லை. நான் மேக்ஸிமம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஃபோன் அடித்து பேசுகிறது 2-3 ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயான ஆட்கள் மட்டும்தான், அதனால் அவங்ககிட்ட அடித்து பேசுவேன். மற்றபடிக்கு கொஞ்சம் ரேராக இருக்கவங்களாம் அவங்கள அடித்தா மட்டும் தான் நான் பேசுவேன். ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸியான ஆள். ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால நேற்று அவள் ஃபோன் அடிச்சுட்டு அவளோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் வந்த ஃபோனை கூட நான் அட்டன் பண்ணல. அடுத்தடுத்து ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. எந்த ஃபோனையும் அட்டன் பண்ணாமல் அவள் பிரச்சனையை தான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியலை அப்படின்ற போது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியலை, அந்த பிரச்சனையை தனக்குள்ளேயே போட்டு இருக்கும்போது அப்படி வர்றது தான் நம்மளுக்கு டிப்ரெஷன். அதை வெளியில் சொல்லி அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காம இருந்து அதை யோசித்து ஒரு பொண்ணு டிப்ரெஷனில் ஆறானா அது முழுக்க அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர்களால் மட்டும்தான். ஆனால் இது எத்தனை பேர் இந்த பிரச்சனையை வீட்டில் இருக்க ஹஸ்பண்டும் சரி யாரும் சரி இதை கேட்குறாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளாவது அவங்க நீ என்னம்மா பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை, நல்லா இருக்கியா, உனக்கு உடம்புக்கு என்ன, எதுவும் உனக்கு ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா, என்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னு சொல்லுன்னு மனசு திறந்து கேட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு தான் இருக்குது. அதில் நானும் ஒருத்தி கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ தான் நான் ஹோமியோபதியில் போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நேற்று அவளுக்குமே நான் அட்வைஸ் அதான் கொடுத்தேன். நீ ஹோமியோபதி போய் பாரு, உனக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நான் இப்போ எனக்கு க்யூராக குறைஞ்சிச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு நான் ரிலீஃப் ஆகியிருக்கேன். இல்லைன்னா அதிகாலையில் எனக்கு அந்த படபடப்பு வரும். இது எப்படின்னா பார்த்திங்கன்னா ஹார்ட் படபடப்பாக இருக்கும். நம்மளுக்கு செத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு நினப்பை கூட கொடுக்கும். அது என்னன்னே தெரியாத ஏஜில், அதாவது 10 இயர்ஸில் நம்மளுக்கு அந்தளவுக்கு வயசு இருக்காது. ஸோ 21, 22லலாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்படி இருக்க ஏஜில் இப்போலாம் வயசானவங்களுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரும்ல. இப்போலாம் யங்கர்ஸுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகளோட ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வீட்டில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுல என்ன ஆக போகுதுன்னு தான் எனக்கும் தெரியல. இந்த லைஃப் அன்பாக ஒரு ஜென்ரேஷனை கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே டைம் இல்லை. மணியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அவளுக்கு மணி பிரச்சனை எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்க மாமனார் மாமியார் டிபெண்டாக இருக்கும்போது ஸோ லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சந்திச்சிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் யார் கையில் இருக்குன்னா அந்த வீட்டு கணவர்மார்களோட கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.